அனைவருக்கும் வணக்கம். மீனராசிக்காரர்களுக்கு தர்மத்தின் வாழ்வதனை சூதுகவும், ஆனால் தர்மம் மீண்டும் வெல்லும் என்று சொல்லக்கூடிய வகையில் பல்வேறு வகையான சிக்கல்கள், சிரமங்கள், சூழ்ச்சிகளால் பின்னப்பட்டு பல்வேறு வகையில அதிகமாக சந்தித்து வரக்கூடிய மீனராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே இவை நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் அதிலிருந்து வெளிவரக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் நிறைவாக உங்களை தேடி வருகிறது. இன்று நாட்களாக முயற்சி செய்தும் வெற்றி அடையாத பல காரியங்களில் சிறப்பான வெற்றி வாய்ப்பும் முன்னேற்றமும் நிறைவாக கிடைக்கும் அற்புதமான வேளையாகவும் இந்த தருணம் அமைய போகிறது. ஏற்கனவே வெற்றி பாதையில் வளர்ச்சியை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கும் மீனராசிக்காரர்களுக்கு நல்ல பல புதிய வாய்ப்புகளும் முன்னேற்றத்திற்கான அற்புதமான சந்தர்ப்பமும் இந்த வேளையில் உறுதியாக உங்களை தேடி வருகிறது. எனவே சரியாக இந்த தருணத்தை நுட்பமாகவும் நுணுக்கமாகவும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மீனராசிக்காரர்களுக்கு எதிர்பார்ப்பதை காட்டிலும் முன்னேற்ற வாய்ப்புகள் சாதகமாக அமைவதோடு மட்டுமல்லாது மிகப்பெரிய அளவிலான காரிய தடைகள் விலகி முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைவாக கைகூடும் அற்புதமான வேலையாக இந்த தருணம் நிச்சயமாக அமைய போகிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் மிகப்பெரிய அளவிலான காரிய தடைகள் முற்றிலுமாக விலகும் ஒரு அற்புதமான தருணமாகவும் பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் இந்த வேளையில் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் சுகஸ்தானமாகிய 4 வலம் வருகிறார். இந்த வாரத்திற்கு பிறகு 5 உச்சம் பெறுகிறார். குரு உச்சம் பெறக்கூடிய இந்த தருணம் என்பது மிகப்பெரிய அளவிலான நெருக்கடிகள், சிரமங்கள் போன்றவற்றை தவிர்ப்பதோடு முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. அது மட்டுமல்லாது குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் ராசியின் அதிபதியான குருவின் சுப பார்வை ஜென்மராசிக்கு வலுவாக கிடைப்பதால் மிக பெரிய அளவிலான காரிய தடைகளை தவிர்ப்பதோடு மட்டுமல்லாது மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் உறுதியாக சந்திக்கக்கூடிய வகையில் நல்ல பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் அபரிவிதமாக கிடைக்கிறது. எனவே சரியாக இந்த தருணத்தை நுட்பமாகவும் நுணுக்கமாகவும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அபரிவிதமான வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக கைகூடக்கூடிய அற்புதமான வேளையாக இந்த தருணம் உறுதியாகவே அமைவதற்கான சந்தர்ப்பம் உண்டு. அதோடு மட்டுமல்லாது குரு பகவான் மிக வலுவாக தனது சுப பார்வையை ஜென்ம ராசியில் செலுத்தக்கூடிய வேளையில் ஜென்மத்தில் வக்ரகதியில் வலம் வர போகிறாருங்க. சனி பகவான் வக்ரகதியில் வலம் வருவதால் பெரிய அளவிலான நெருக்கடிகள், சிரமங்கள் விலகும். ராசிக்கு சமகிரகமாக இருந்தாலும் 7.5 சனியில் சாதகமற்ற அமைப்பில் இருப்பதால் அவர் வக்ரம் பெற்றிருப்பது உறுதியாகவே மீனராசிக்காரர்களுக்கு மிகவும் சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பாக பார்க்கப்படுகிறது. மீனராசிக்காரர்கள் நினைப்பதை காட்டிலும் பெரிய அளவிலான சிக்கல், சிரமம் போன்ற அனைத்தையும் தவிர்த்து இந்த வேளையில் முன்னேற்றத்தை உருவாக்கி கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் வலுவாக கிடைக்கிறது. நிழல் கிரகமான ராகு விரயஸ்தானத்திலும் மோட்சக்காரகரான கேது யோகஸ்தானத்திலும் வலம் பெறுகிறார். ராகு சாதகமற்ற அமைப்பில் வலம் வந்தாலும் கூட கேது அதீதமான நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய 6ஆம் இடத்தில் வலம் வருகிறார். அவருடன் சுக்கிரனும் இணைந்து வலம் வருகிறார். கேது மற்றும் சுக்கிரன் இணைந்து சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணம் என்பது இரட்டிப்பு நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் பல வெற்றி வாய்ப்புகளையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் ஒரு இனிமையான தருணமாக உறுதியாகவே மாற்றி கொடுக்கிறது. எனவே இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது மிக பெரிய அளவிலான காரிய தடைகளை விலகக்கூடிய வகையில் சப்தமத்தில் வலம் வருகிறாருங்க சூரியன். எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யும் 7ஆம் இடத்தில் வலம் வருவதோடு ஜென்மராசியை வலுவாக பார்க்கிறார். எனவே எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் இந்த வாரத்தில் துணிச்சலுடனும் தைரியத்துடனும் செய்து முடிக்கக்கூடிய நல்ல ஆற்றல் நிறைவாக கிடைக்கும். எனவே தவறவிடாமல் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது சப்தமத்தில் உச்சம் பெற்ற அமைப்பில் புதன் பலம் பெறுகிறார். ராசியின் நீச்ச அதிபதி இந்த வாரத்தின் இறுதியில் அஷ்டமத்தில் செவ்வாயுடன் இணைகிறார். மங்களக்காரகன் அஷ்டமத்தில் வலம் வரக்கூடிய வேளையில் அவருடன் புதன் இணைவது நிச்சயம் சாதகமற்ற ஒரு அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது. இருந்தாலும் கூட அஷ்டமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 8ஆம் இடத்தில் விவேகத்தின் அதிபதியும் வீரத்தின் அதிபதியும் இணைந்திருக்கக்கூடிய இந்த வேளையில் வீரமும் விவேகமும் ஒன்றிணைந்திருப்பதால் மிக பெரிய அளவிலான அதிரடியான மாற்றம், மிக பெரிய அளவிலான நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் இந்த வேளையில் அள்ளி கொடுக்கக்கூடிய வகையில் நிச்சயமாக மீனராசிக்காரர்களுக்கு அமைய போகிறது. எனவே தவறவிடாமல் மீனராசிக்காரர்கள் இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மிக பெரிய அளவிலான நெருக்கடிகள் விலகுவதோடு மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் உறுதியாக உங்களை தேடி வரக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நீங்கள்
நீங்கள் நினைப்பதை காட்டிலும் அபரிவிதமாக கைகூடுகிறது. எனவே தவறவிடாமல் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த வேளையில் சந்திரன் அஷ்டமத்தை விட்டு விலகி 9, 10, 11 ஆகிய இடங்களில் வலம் வரப் போகிறார். சந்திரன் நினைப்பதை காட்டிலும் நல்ல பல வெற்றி வாய்ப்புகளையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் வலம் வருவதால் எதிர்பார்ப்பதை காட்டிலும் சிறப்பான நன்மை நிறைந்த வாய்ப்புகள் உண்டு. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் மிக பெரிய அளவில் காரிய தடைகளை முற்றிலுமாக தகர்த்தெறியக்கூடிய வகையில் கிரகநிலைகளின் அமைப்பு வலுவாக இருப்பதால் இந்த தருணத்தை தவறவிடாமல் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மீன ராசிக்காரர்கள் இந்த வேளையில் குடும்ப சூழலை பொறுத்த வரைக்கும் ராசியின் அதிபதியான குரு பகவான் உள்ளிட்ட பெருவாரியான கிரகநிலைகள் சாதகமாக இருப்பதால் மிக பெரிய அளவிலான நெருக்கடிகள் விலகுவதோடு காரியம் அனைத்தும் உறுதியாகவே வெற்றி பெறும் அற்புதமான வேளையாக மீனராசிக்காரர்களுக்கு அமைய போகிறது. நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் உற்றார் உறவினரிடம் இருக்கக்கூடிய வீண் வாக்குவாதங்களும் தேவையற்ற பிரச்சனைகளும் இந்த தருணத்தில் விலகுவதோடு ஒற்றுமை பிறக்கக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகள் மீனராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக உண்டு. கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் நீங்கும். குறிப்பாக கணவன் மனைவிக்கிடையே அன்பும் அந்யோன்யமும் பிறக்கக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் மிகவும் நிறைவாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கிறது. எனவே தவறவிடாமல் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் குடும்ப வருமானம் உயரும். எதை செய்தாலும் நன்கு திட்டமிட்டு சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் வலுவாக உண்டு. நல்ல வரன் கிடைத்து திருமண பாக்கியம் புத்திர பாக்கியம் போன்றவை நிறைவாக அமையும் தருணமாக பார்க்கப்படுகிறது. பல கிரகநிலைகள் சாதகமாகவும் அதே சமயம் சாதகமற்ற சூழலையும் ஏற்படுத்தக்கூடிய வேளையில் நன்மை தீமை கலந்த ஒரு அமைப்பாக இருந்தாலும் எளிதில் வெற்றி கட்டும். கடின உழைப்பிற்கேற்ற நல்ல பலனும் முன்னேற்ற வாய்ப்பும் இந்த தருணத்தில் நிறைவாகவே உங்களை தேடி வருகிறது. எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் மிக பெரிய அளவிலான சிக்கல்களை தவிர்த்து முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் உருவாக்கி கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உண்டு. பெண்மணிகளின் நலனை பேணி காக்கக்கூடிய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் அபரிவிதமான நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய சுகஸ்தானத்திலும் யோகஸ்தானத்தில் சுக்கிரன் வலம் வருவதால் பெண்மணிகள் நினைப்பதை காட்டிலும் காரிய வெற்றி நிறைந்த ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. மீனராசிக்கார பெண்மணிகள் நினைத்த மறுகணமே 7.5 சனியாக இருந்தாலும் நினைத்த பல காரியங்களை அற்புதமாகவும் சிறப்பாகவும் செய்து முடிக்கக்கூடிய சந்தர்ப்பம் வலுவாக கிடைக்கிறது. பெண்மணிகள் கல்வியில் முன்னேற்றமும் குடும்பத்தில் நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய சுப நிகழ்வுகள் மிகவும் சிறப்பாக கைகூடும். பொருளாதார ரீதியான வளர்ச்சியும் மீனராசிக்கார பெண்மணிகளுக்கு உண்டு. உத்தியோகம் சார்ந்த பணிகளில் சக பணியாளர்கள் மேலதிகாரிகள் நிர்வாகத்தினர் என அனைவருடைய ஒத்துழைப்பும் சாதகமாக அமையும். எனவே உத்தியோகம் தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய பெரிய அளவிலான சிக்கல்கள் உறுதியாகவே மீனராசிக்காரர்களுக்கு மறையும். தசாபுத்திகள் வலுவாக இருப்பின் இந்த வேளையில் புதிய வேலை வாய்ப்பு மற்றும் தொழில் ரீதியான சந்தர்ப்பங்கள் போன்றவற்றில் அபரிவிதமான மாற்றம் உறுதியாக கிடைக்க இருக்கிறது. வெளிநாட்டு வேலை வாய்ப்பு நல்ல வேலை வாய்ப்பு போன்றவை மீனராசிக்காரர்களுக்கு சிறப்பாக கைகூடும். நிர்வாகத்தின் ஒத்துழைப்பும் மிக பெரிய அளவில் பக்கபலமாக அமைவதற்கான சந்தர்ப்பம் உண்டு. தொழில்துறை வியாபாரத்துறையில் கடினமான நெருக்கடிகள் சிக்கல்கள் என்று இருக்கக்கூடிய பல காரியங்களை தவிர்த்து முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் நிறைவாக உருவாக்கி கொள்ளக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் இந்த வேளையில் நிச்சயம் மீனராசிக்காரர்களுக்கு உண்டு. மத்திய மாநில அரசின் சலுகைகள் உட்பட தொழில் ரீதியாக எதிர்பார்க்கக்கூடிய சிறப்பான வாய்ப்புகள் உங்களை தேடி வருவதால் தொழில்துறை வியாபாரத்துறையில் அபரிவிதமான வளர்ச்சி காணக்கூடிய சிறப்பான தருணமாக நிச்சயமாக மீனராசிக்காரர்களுக்கு இந்த வேலை அமைகிறது. பங்குதாரர்கள் வாடிக்கையாளர்கள் மற்றும் வேலையாட்கள் என அனைவருடைய ஒத்துழைப்பும் சாதகமாக அமைவதால் நிறைந்த வளர்ச்சி மீனராசிக்காரர்களுக்கு உண்டு. கலைத்துறைக்கு சம்பந்தப்பட்ட முக்கூட்டு கிரக நிலைகள் 6, 7, 8 ஆகிய இடங்களில் வலுப்படுத்துவதால் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அதிரடியான வளர்ச்சியும் யோக வாய்ப்புகளும் இந்த வேளையில் அபரிவிதமாக கைகூடுகிறது. மிகப்பெரிய அளவிலான சிக்கல்களை தவிர்த்து முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் இந்த தருணத்தில் அடுத்தடுத்து உருவாக்கி கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. கலைத்துறை மற்றும் அரசியல் துறை இரண்டிலும் மக்கள் மத்தியில் செல்வாக்கு அதிகரிக்கும். இந்த தருணத்தில் கலைத்துறையை காட்டிலும் அரசியல் துறையில் மக்கள் மத்தியில் மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் அபரிவிதமாக கிடைக்கக்கூடிய வகையில் அமோகமான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் பெறும் அற்புதமான தருணமாக இந்த வேலை அமைகிறது. எனவே நீங்கள் நினைப்பதை காட்டிலும் அமோகமான வெற்றி வாய்ப்புகள் அரசியல் சார்ந்த பணிகளில் உண்டு. மாணவ மாணவியரின் கல்வி சார்ந்த பணிகளில் நல்ல முன்னேற்றம் உண்டு. பெற்றோர் மற்றும் ஆசிரியரின் ஒத்துழைப்பு
கிடைப்பதால் மாணவர்களின் கல்வியில் வியக்கத்தக்க வகையில் முன்னேற்றம் இந்த தருணத்தில் வலுவாக கிடைக்கும். விவசாயம் சார்ந்த பணிகளில் கடின உழைப்பிற்கேற்ற விளைச்சலும் வருமானமும் அதிகரிக்கும். கால்நடை வளர்ப்பில் நல்ல முன்னேற்றம் இந்த தருணத்தில் உண்டு. எதிர்பார்த்தபடி விவசாய தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாகும். கால்நடை வளர்ப்பில் அசுர வளர்ச்சி கிடைக்கும் அற்புதமான தருணமாக இந்த வேலை அமைகிறது. நீங்கள் நினைப்பதை காட்டிலும் வீண் விரயங்கள் கட்டுக்குள் வருவதோடு முன்னேற்றத்திற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் அபரிவிதமாக கிடைக்கிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மேலும் இந்த வேலையை சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே மீனராசிக்காரர்கள் இந்த வேளையில் சாதகமற்ற கிரக அமைப்பு என்றால் நிச்சயமாக சனிதான். எனவே வாரத்தில் சனிக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள சனி பகவான் அல்லது பெருமாள் அல்லது ஆஞ்சநேயர் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். மீனராசிக்காரர்களுக்கு பல தடைகள் விலகி நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் உறுதியாக கிடைக்கும்.